சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க நினச்ச மாதிரியே இங்கே முத்துவுக்கு அண்ணாமலையோட பேர்லேயே டிரைவிங் ஸ்கூல்லலாம் ஆரம்பிக்க இதை ஒரு பக்கமாக பார்த்துட்டு இருந்த விஜயா, மனோஜ், ரோஹிணின்னு ரொம்பவே பொறாமையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் எல்லார்கிட்டேயும் இதை சந்தோஷமாக சொல்லி அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரத்தியெல்லாம் எடுக்க சொல்கிறாரு இங்கே அண்ணாமலையும். விஜயா இதை பார்த்துட்டு, ஆமாம், இந்த டிரைவிங் ஸ்கூலையே உங்கள் பேரில் தானே உங்கள் பையன் முத்து ஆரம்பிச்சிருக்கான், அப்புறம் நான் என்னத்தை ஆரத்தி எடுக்கிறது, அதான் அந்த மீனா இருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் விஜயா, அப்போ முத்து உன் பையன் கிடையாதா? முத்துவும் உன் பையன்தான். இதே மனோஜ் புதுசாக கடை ஆரம்பிக்கும் போது அந்த கடையை என் பணத்தில் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியாமல் எவ்வளோ சந்தோஷப்பட்ட, அதில் பெருசாக எந்த ஒரு வருமானம் வரலனாலும் என் பையன் பெரிய கடையோட ஓனராக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி ரோஹிணியும் தன்னுடைய பார்லர் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் கொடுத்து உதவி செஞ்சிடல, பண உதவியெல்லாம் செஞ்சுருக்க. இப்படி மனோஜும் ரோகிணியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ ஏன் முத்து மீனா முன்னேறதை மட்டும் பார்த்து உன்னால் தாங்க முடியல? நான் சொன்னதை செய். அது மட்டும் இல்லாமல் நீ தான் ஆரத்தி எடுத்து ஆரம்பிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. வேறு வழி இல்லாமல் இங்கே அண்ணாமலை பேச்சை கேட்டுட்டு முத்து மீனா இப்படி முன்னேறதை பார்த்து தாங்க முடியாமல் இங்கே ஆரத்தியும் எடுக்கிறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஸ்ருதி, ரவி, செல்வோன்னு எல்லாருமே இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் வாழ்த்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு இப்போ முத்து நினச்ச மாதிரியே டிரைவிங் ஸ்கூல்லையும் ஆரம்பிச்சிட்டா, இந்த மீனாவும் பெருசாக பிஸ்னஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதை கேட்ட விஜயா நினைக்கிறாங்க, ஆமாம், நம்ம பையன் மனோஜாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், இன்னும் செஞ்ச வேலையவே செய்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் எப்படி முன்னேறிக்கிட்டே போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா படிக்கலை, எதுவும் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த மீனாவால் முத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க எல்லாருமே. மீனா முத்துக்கிட்ட, எங்க நானும் இந்த காரெல்லாம் ஓட்டி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இப்படி எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க இதை பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க, இந்த மீனாவை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு, என்ன மீனா, இப்போ உன்னுடைய ஸ்கூட்டரில் வச்சு இந்த பூவெல்லாம் கொடுத்துட்ருக்க, ஏதோ நடமாடும் பூக்கடைன்னு இந்த முத்து செஞ்சு கொடுத்துருக்கானே, அதே மாதிரி கார்லேயும் நீ கொண்டு போய் பூவெல்லாம் கொடுத்துட்ருக்க போறியா என்ன அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு முத்துவும், எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு முன்னேறுறோம். ஏன் மீனா காரில் போய் பூவெல்லாம் கொடுத்தா தப்பா என்ன? அதனால் மீனாவை பற்றி ஏளனமாக பேசாதீங்க. மீனா செய்யணும்னு நினைக்கிறத கண்டிப்பாக செஞ்சு முடிப்பா. மீனா உங்கள் எல்லார் முன்னாடியும் முன்னேறி காட்ட தான் போகிறா. இப்போ பார்த்தீங்களாப்பா, மீனாவும் புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போகிறா. நிறையா இந்த பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வந்துக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்ல இங்கே விஜயா சொல்கிறாங்க, போதும் போதும், டெக்கரேஷன் ஆர்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டு வேலையை முதல்ல இந்த மீனாவை ஒழுங்காக செய்ய சொல்லு. இப்படி வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது, பூ கொடுக்க போகணும், இப்போ முத்து வேறு பெருசாக இந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிட்டான்னு வெளியில் இருக்க வேலையை மட்டும் மீனா பார்த்துட்டு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது? நானும் இப்போ டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போகணும், ரோகிணி, ஸ்ருதின்னு எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, மீனா மட்டும் தானே இருக்கா. அதனால் வீட்டு வேலையை செஞ்சுட்டு அவள் எங்கேனாலும் போகட்டும், அதை விட்டுட்டு தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு நினச்சா அப்புறம் மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயா. இதெல்லாம் கேட்ட மீனா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. நானும் மற்ற எல்லார மாதிரியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், ரோகிணி, ஸ்ருதி சம்பாதிக்கிறத விட அதிகமாக தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அத்தை இன்னும் என்ன மருமகளாக ஏற்றுக்காமல் நான் வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்னு கிடைக்கிறப்பெல்லாம் என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, என்னைக்காவது ஒரு நாள் என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பரசோட பொண்ணு பவானி காணுன்ற விஷயம் இங்கே அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும் தெரிய வர உடனே முத்துவும் மீனாவும் இங்கே பரசு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்ச இடத்துலலாம் போய் பவானியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு பையனை விரும்பினதாகவும் அவனை கல்யாணம் பண்ணுறதுக்காகவும் தான் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு போயிருக்காங்க அப்படின்றது அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வர உடனே முத்துவும் மீனாவும் வெளியில் போயிட்டு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பவானியவும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. முத்துவும் மீனாவும் இப்படிலாம் செஞ்சதால் இங்கே பரசு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவானி ஆசைப்பட்டு விரும்பின அந்த பையனையே பவானிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பரசு, அண்ணாமலை, முத்துன்னு எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. பவானி அங்கே விரும்பின அந்த பையன் இங்கே பிரவுன்மணியோட சொந்தக்கார பையன்ற உண்மை முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாமல் இருக்கிறதுனால கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பரசு, அண்ணாமலைன்னு எல்லாருமே.
இன்னொரு பக்கம் இங்கே முத்துவும் மீனாவும் இந்த டிரைவிங் கிளாஸ் ஆரம்பித்ததால் ஒவ்வொருத்தரும் இதுக்காக வந்து இந்த கார் ஓட்ட எப்படின்னு கற்றுக்குறாங்க. அதனால் முத்துவுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்த முத்துவும் மீனா கிட்ட, மீனா உன்னால தான் மீனா இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. நான் கூட இந்த டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பித்தப்ப யாராவது கற்றுக்க வருவாங்களா மாட்டாங்களான்னு சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நம்மளை தேடி இப்போ நிறைய பேர் வராங்க. இப்போ நம்ம வீட்லேயே ஆஃபீஸ் போட்டதால் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூலில் சேர்ந்துக்கிறாங்க. நிறைய வருமானமும் வருது மீனா. நம்ம சவாரிக்கு போனால் கூட இவ்வளோ வந்து பணத்தை சம்பாதிக்க முடியாது. நான் இப்படி முன்னேறிக்கிட்டே போகிறேன்னா அதுக்கு காரணமே நீதான் மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, நாமளும் இங்கே கிறிஷை போய் பார்க்கணுன்னு யோசித்தோம்ல. இப்போ தான் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், டிரைவிங் ஸ்கூலும் வச்சுக்கிறோம். டிரைவிங் ஸ்கூலை பார்த்துக்கிறதுக்கும் செல்வம் அண்ணன் இருக்காருல்ல, நாம் பேசாமல் போய் கிறிஷையும் அந்த கிறிஷோட பாட்டியவும் பார்த்துட்டு வந்தா என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நானும் யோசித்தேன். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். அன்னைக்கே ஸ்கூலில் கிறிஷை பார்த்தப்ப அவங்க பாட்டி என்னை ஒழுங்காக பேசவே விடலை. கிறிஷ்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுற மாதிரி தானே நீயும் பேசணும்னு நினைப்ப. பேசாமல் நம்ம போயிட்டு வரலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கிட்டேயும் சொல்ல, உடனே அண்ணாமலையும் சரிப்பா பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துருங்க. மறுபடியும் அந்த பையன் கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா கிறிஷோட பாட்டிக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. கிறிஷுக்குன்னு அம்மா இருக்கும்போது நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியே அனுப்புகிறாரு அண்ணாமலை. இங்கே முத்துவும் டிரைவிங் ஸ்கூலில் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு மீனாவையும் கூட்டிகிட்டு கிறிஷை பார்க்கறதுக்காக அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த விஷயம் ரோஹிணிக்கும் கிறிஷோட பாட்டிக்கும் தெரியாததுனால அவங்க பாட்டுக்கு எப்பயும் போல் வேலை செஞ்சிட்ருக்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆனால் கிறிஷோட பாட்டி வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்ல, இல்லை மீனா இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்க, இந்த ஸ்கூல் பக்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு கிறிஷோட பாட்டி வீடு அங்கங்கே கேட்டு விசாரித்து அங்கே போயிடுறாங்க. அங்கே கிறிஷ் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கான். மீனா கிறிஷை பார்த்த உடனே கிறிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மீனாத்தை வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் கிறிஷ். உடனே இங்கே மீனாவும் முத்துவும் வாங்கிட்டு போன எல்லாத்தையும் கிறிஷ்கிட்ட கொடுக்க அதெல்லாம் பார்த்து கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான். முத்து மாமா, அன்னைக்கு என்ன நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்களே, திரும்பி என்னை பார்க்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு நினச்சேன். ஆனால் மீனா அத்தையும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக மீனாவையும் முத்துவையும் கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்படி முத்துவும் மீனாவும் வரது தெரியாத கிறிஷோட பாட்டி எப்பயும் போல் ரோகிணி கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க. முத்துவும் மீனாவும் ஒன்றா வீட்டுக்குள்ளே வரதை பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. ரோகிணி கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த அப்போவே ஃபோனை உடனே வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல், வா முத்து வா மீனா, வீடை கண்டுபிடிச்சி வந்துட்டிங்களா, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், எங்கள் மேலே உங்களுக்கு கோபம் இல்லைல்ல, ஏற்கனவே கிறிஷை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள் வீட்டுக்கு கூட போனோம், ஆனால் நீங்கள் தான் வேற எங்கேயோ போயிட்டீங்க, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்கன்னு அவங்க பக்கத்தில் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இங்கே தான் இருக்கீங்கன்னு இங்கே என் வீட்டுக்காரர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆமாம்மா, எப்போ வந்தீங்க, என்னம்மா திடீர்னு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே கிறிஷோட பாட்டியும், அது வேற ஒன்றும் இல்லைம்மா, என் பொண்ணு அங்கே வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தா, இப்போ அவளுக்கு இங்கே வேலை, அதனால் பக்கத்துலேயே வச்சு என்னையும் கிருஷியும் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டு தான் இங்கே ஒரு வீடையும் வந்து வாடகைக்கு எடுத்து எங்களை தங்க வச்சுருக்கா. அப்பப்போ வந்து என் பொண்ணு பார்த்துப்பா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். எங்களை பற்றி நீயும் முத்துவும் இனி கவலைப்பட வேண்டாமா, ஏன் எங்கள் சொந்தக்காரங்களே எங்களை வந்து பார்க்க வேண்டாம் தான் நினச்சிட்ருக்கோம், அதனால தான் உங்ககிட்டேயும் நாங்கள் இங்கே வந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு கிறிஷோட பாட்டி சமாளிக்கிறாங்க. மறுபடியும் ரோஹிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க இங்கே கிறிஷோட பாட்டி, ஏற்கனவே மீனா முத்து வீடு தேடி வந்துட்டாங்க, இதில் ரோஹிணி வேற ஃபோன் பண்ணிகிட்ருக்காளே, என்னன்னு பதில் சொல்ல. மறுபடியும் மீனா முத்து வந்துட்டாங்களான்னு திட்ட ஆரம்பிப்பான். ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ரோஹிணி ஃபோன் பண்ணும்போது ஃபோனை எடுக்காமல் அங்கே ஓரமாக வச்சிடுறாங்க கிறிஷோட பாட்டி. இங்கே மீனா உடனே கிறிஷ்கிட்ட கேட்குறாங்க, கிறிஷ் என்னை பார்க்காம இருந்தியே, நீயாவது ஃபோன் பண்ணி இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, உன் பாட்டி தான் என்னவோ எங்கள் மேலே கோவமாக இருக்காங்க, ஆனால் இனி நான் அடிக்கடி உன்னை பார்க்க வருவேன் கிறிஷ் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும், ஆமாம் உங்கள் வீடு தான் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால் கண்டிப்பாக அடிக்கடி கிறிஷை வந்து பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு போனால் எனக்கும் நல்லாயிருக்கும், கிறிஷும் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்ல. உடனே இங்கே கிறிஷோட பாட்டி, என்ன அடிக்கடி வருவீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, யாரையும் நாங்கள் வந்து யாரும் எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டாம், யாரும் எங்களை பார்க்க வேண்டாம் தான் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்படி தனியாக வந்து இங்கே இருக்கோம், இதில் நீங்கள் இன்றைக்கி வந்ததே பெருசு, அடிக்கடி வந்து கிறிஷெல்லாம் பார்க்க வேண்டாம்,
அது கிறிஷோட அம்மாவுக்கும் பிடிக்காது, அது சரிப்பட்டும் வராது முத்து அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே முத்து, பரவாயில்லம்மா, நீங்கள் எப்போ எங்களை கூப்பிட்றீங்களோ அப்போவே வந்து கிறிஷை பார்த்துக்குறோம் அப்படின்னு கிறிஷ்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க, இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க இங்கே கிறிஷோட பாட்டி. இங்கே உடனே மீனாவும், என்ன கிறிஷ் நீ நல்லா படிக்கிறியா? ஆமாம், எங்கள் வீட்டில் இருப்பார்ல அண்ணாமலை மாமா, அவர் வேலை பார்க்குற ஸ்கூலில் தான் நீ படிக்கிறியா? உனக்கு அங்கே எல்லாம் பிடிச்சிருக்குதா? இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அம்மாவே வந்து என்னை அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அது மட்டும் இல்லை, எப்பயுமே எங்கள் அம்மா ஞாபகமாகவே இருக்கும்னு சொல்ல, ஆமாம் கிறிஷ், உன் அம்மா எப்பயாவது பார்க்க வருவாங்களா இல்லை அப்பப்போ பார்க்க வருவாங்களான்னு கேட்க, நான் ஃபோன் பண்ண உடனே என்னை பார்க்கறதுக்காக வந்துடுவாங்க. என்னை அப்பப்போ எங்கள் அம்மா தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போவும் நான் ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவாங்க தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மீனா கேட்குறாங்க, உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. உன் அம்மாவோட ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் எனக்கு காமிக்கிறியா? நானே உங்கள் அம்மாவை கொஞ்சம் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பற்றி உன் மேலே பாசமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நீயும் உன் பாட்டியும் நல்லா இருக்கணும்னு இப்படி அவங்க வேலை பார்க்குற இடத்துல பக்கத்துலேயே தங்க வச்சுருக்காங்களே, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்ல, இங்கே வந்து கிரிஷ் சொல்கிறான், மீனாத்தை உங்களுக்கு என் அம்மாவை பார்க்கணுமா? என் ஃபோனில் என் அம்மாவோட ஃபோட்டோ, என் ஃபோட்டோ, என் பாட்டி ஃபோட்டோன்னு எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணால் என் ஃபோட்டோ அவங்க ஃபோனில் வரும் தெரியுமா? அப்படியெல்லாம் நான் வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மாவை பார்த்து பேசினாலே. ஆனால் என்ன, அவங்க இப்போ வேறு வீட்டில் இருக்காங்க. அதனால அடிக்கடி ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேவைன்னா நானே வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளையில் என்னையும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். நான் இனி எங்கள் அம்மா கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு கிரிஷ் பேசிகிட்டு இருக்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னங்க இது, இவங்க 2 பேரையும் தனியாக இங்கே தங்க வச்சுட்டு கிறிஷோட அம்மா எங்கேயோ வேறு ஏதோ வீட்டில் இருக்கிறதா இவன் சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இவங்க இப்படி பிரிஞ்சு இருக்கணும், ஒன்றுமே புரியலையே. நாம் எதுவும் கேட்டாலும் கிறிஷோட பாட்டியும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் கிறிஷை பார்க்க வர்றது கூட அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல தான் போல். எப்படி தான் கண்டுபிடிக்கிறதோ தெரியல. ஆனால் கிறிஷோட பாட்டி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுல்லங்க அப்படின்னு மீனா இங்கே மெதுவாக முத்துக்கிட்ட சொல்ல, உடனே முத்துவும், நாம் கிறிஷை பார்க்க வந்திருக்கோம், இனி இதை பற்றிலாம் நம்ம கேட்க வேண்டாம். கிறிஷோட அம்மாவால் தான் இங்கே கிறிஷோட பாட்டியும் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னு நல்லாவே தெரியுதுல்ல மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கிறிஷ் ரோகிணி வாங்கி கொடுத்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து மீனா கிட்ட கொடுத்து, அத்தை இந்த ஃபோனை எனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? என் அம்மா கிட்ட நான் பேசுகிறதுக்காக தான் என் அம்மா இந்த ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என் அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என் அம்மாவோட ஃபோட்டோவும் இதில் தான் இருக்குது, பார்க்குறீங்களா அப்படின்னு கிரிஷ் கேட்குறான். ரோஹிணியோட ஃபோட்டோவை தான் கிரிஷ் காட்ட போகிறான்னு தெரியாத மீனாவும் ரொம்பவே ஆர்வமாக, ஆமாம் கிரிஷ், உன் அம்மாவோட ஃபோட்டோவை காமி அப்படின்னு சொல்ல, முதல்ல ரோஹிணியோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான் கிரிஷ். ஆனாலும் இங்கே மீனாவுக்கு அந்த ஃபோட்டோ தெளிவாக இல்லைன்னு உடனே, என்ன கிரிஷ் இது வேறு ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த ஃபோட்டோ தெளிவாகவே இல்லைல்ல, அதான் எங்கள் அம்மா யாருன்னே உங்களுக்கு தெரியல, இப்போ பாருங்க அப்படின்னு ரோஹிணியோட ஃபோட்டோவை மீனா கிட்ட காமிக்க, மீனா உடனே ரோஹிணி ஃபோட்டோவை பார்த்த உடனே, இவங்களா உன் அம்மா அப்படின்னு கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே முத்துக்கிட்டையும் அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இந்த ரோஹிணி ஃபோட்டோவை காமிச்சு, இங்கே வந்து கிரிஷ் வந்து இவங்க தான் தன்னுடைய அம்மானு சொல்லிட்டு இருக்கான், ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு கேட்க, உடனே முத்துவும், கிரிஷ் இந்த ரோகிணியா உன்னுடைய அம்மானு கேட்க, ஆமாம் முத்து மாமா, இவங்க தான் என் அம்மா. ஆனால் அப்பப்போ என்னை பார்க்க வருவாங்க. இவங்கள பற்றி வெளியில் கூட யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்கள் மீனா அத்தைன்னு யாருமே என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு ரோகிணி தான் தன்னுடைய அம்மான்ற உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தையும் காமிச்சு ரோஹிணியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறான் கிரிஷ். தான் அம்மாவை பற்றி பேசும்போது கிரிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத மீனாவும் முத்துவும் பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ரோஹிணிக்கு அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ இந்த கிரிஷ் தான் ரோஹிணியோட பையனா? இந்த உண்மையெல்லாம் எதுக்காக ரோஹிணி மறைச்சாங்க? கிரிஷ் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவுக்கு ரோஹிணி மேலே அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இந்த ரோஹிணி என்னெல்லாம் பேசி அங்கே ஏமாத்திட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சுல கொண்டாடுறாங்க. உடனே ரோஹிணியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்ப, இதை பார்த்த கிறிஷோட பாட்டியும், என்ன முத்து தம்பி ரொம்ப சந்தோஷமாக கிறிஷை பார்க்க வந்தீங்க, இப்போ உங்கள் 2 பேரோட முகமும் சரியில்லையே. ஆமாம் சாப்பிட்டுட்டு போவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் சொல்லாமல் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க, உடனே முத்துவும், இல்லைம்மா நான் புதுசாக டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன், அதை பற்றி உங்ககிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டு போகலாம், ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கலான் தான் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வெளியில் வேலை இருக்குது, அதான் அப்படியே கிளம்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசிட்டு கிறிஷ்கிட்டையும் கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
வரும்போது மீனா சொல்கிறாங்க, என்னங்க இந்த கிறிஷ் வேற இப்படி சொல்லிட்டான், ரோஹிணி தான் தன்னுடைய அம்மான்னு எவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த ரோஹிணி இதை பற்றிலாம் உண்மையை சொல்லாமல் மறைச்சி மனோஜை ஏங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்கு முதல்ல போவோம், என்ன ஏதுன்னு பார்லம்மா கிட்ட கேட்டே தெரிஞ்சுப்போம். இப்போ இதெல்லாம் நமக்கு உண்மை தெரிஞ்சதுன்னு கிறிஷோட பாட்டிக்கு தெரிஞ்ச உடனே ரோஹிணி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அவங்க இப்படி இந்த உண்மையை எப்படி மறைக்கலாம், நானும் நீயும் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து உண்மை தெரிஞ்சதால் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ரோஹிணி பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீனா இல்லைன்னு பார்த்த உடனே அவங்க காஃபியெல்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்த விஜயா, என்ன ரோகிணி நீ போய் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்க, அந்த மீனா எங்கே போனா? வர வர வீட்டு வேலையை செய்யணும்னு மீனாவுக்கு பொறுப்பே இல்லை. ஏன்னா இப்போ தான் 2 பேரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அந்த திமிரில் தான் மீனா வீட்டு வேலையை பார்க்காம இருக்கா. இன்னைக்கு வரட்டும் அந்த மீனாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனாவும் முத்துவும் வீட்டுக்குள்ளே வர மீனாவை பார்த்த உடனே விஜயா கோவமாக திட்டுறாங்க. எங்கே போன மீனா? வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீ எங்கே வேணாலும் போன்னு சொன்னேனே, இந்த முத்து கூட சேர்ந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு வெளியில் போனா என்ன இது? வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல இருக்க. அங்கே பாரு, ரோகிணி கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் பார்லர்லேயும் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்த ரோகிணி வீட்டு வேலை எதுக்காக பார்க்கணும்? வீட்டு வேலை செய்ய தான் நீ இருக்கியே. இப்போ என்னவோ நீ பெருசாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த திமிரில் என் பேச்சை கேட்காம நீ பாட்டுக்கு முத்து கூட அங்கே இங்கேன்னு போயிட்டு வரியே, வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே முத்துவும், ஏன் மீனா என்ன வீட்டு வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காளா? உங்கள் மருமக ரோஹிணி அங்கே காஃபி போடுறதே தப்புன்னு சொல்கிறீங்க. வெளியிலையும் வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையவும் பொறுப்பாக செய்கிற மீனா எதுக்காக எல்லா வீட்டு வேலையும் செய்யணும்? உங்கள் மருமக ரோஹிணி தானே. மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் வீட்டு வேலையை மட்டும் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. மீனா வெளியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா தெரியுமா? அது மட்டும் இல்லை, உங்கள் மருமக ரோகிணியை விட இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறதே மீனா தான். அதனால வீட்டு வேலையை நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை ரோகிணி பார்த்தாலும் சரி, ஆனால் மீனாக்கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்க. ஆமாம் பார்லலம்மா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டுடுறாரு. உடனே இங்கே ரோகிணியும், என்ன முத்து இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏதாவது பிரச்சனை செய்யாமல் இருக்க மாட்டீங்க போல. என்னை பற்றி நல்லா விசாரிச்சு தான் உங்கள் அம்மா என்னை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும், ஆமாம் ஆமாம், நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்க போய் தான் என்ன ஏதுன்னு கேட்குறோம். ஆனால் நீங்கள் உண்மையை மறைச்சிட்டுல இருக்கீங்க, எல்லாரும் ஏமாத்திட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜயா மீனா முத்துவை அவமானப்படுத்தி திட்டுறாங்க. இப்போ என்னவோ புதுசாக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே என் மருமக ரோகிணியை தப்பு தப்பாக பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்க்குறீங்களா? நான் ரோகிணியை என்றைக்கும் உங்களை மாதிரிலாம் சந்தேகப்பட மாட்டேன். ரோகிணி மேலே தான் எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது. உங்களை விட ரோகிணி மனோஜ்னு எல்லாரும் சம்பாதிக்க தான் போகிறாங்க. தேவையில்லாமல் ரோகிணிக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. போதுமா, இப்படியே இந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க போய் தான் அவங்கள பற்றின உண்மை எல்லாத்தையும் மறைச்சி இன்னும் நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. இங்கே கிறிஷ் யாரோட பையன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா இப்படியெல்லாம் ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டீங்க அப்படின்னு முத்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்ல ஆரம்பிக்க ரோஹிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்னது இது? முத்துவும் மீனாவும் கிறிஷ் என்னுடைய பையன்ற உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? எப்படி இந்த உண்மை தெரிய வந்தது? ஏற்கனவே சொன்னேன், முத்து மீனா கண்ணில் பட்டாலே பிரச்சனை தானே. இப்போ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு ரோஹிணி யோசிக்க, உடனே விஜயாவும், மீனா இதுக்கு மேலேயும் ரோஹிணியை பற்றி நீங்களாம் தப்பாக சொன்னீங்கன்னா அதை நான் நம்பவும் மாட்டேன். அப்புறம் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்க. இங்கே மீனாவும், போதும் அத்தை, இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை அவமானப்படுத்துறதுனால தான் இந்த ரோகிணி இன்னும் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. வேணும்னா ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு ரோகிணியும் கிறிஷும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை இங்கே விஜயா கிட்ட காமிச்சு, அது மட்டும் இல்லை, இந்த பையன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் கண்டுக்காமல் இருந்தாங்க ரோகிணி. ஆனால் இன்றைக்கி கிறிஷை பார்க்க போனோம். அப்போ தான் கிறிஷோட ஃபோனில் ரோஹிணியோட ஃபோட்டோ இருந்தது. இவங்க தான் என் அம்மானு கிறிஷ் ரொம்பவே தெளிவாக சொன்னான். அதுக்கப்புறமும் எப்படி நாங்கள் நம்பாமல் இருக்கிறது? உண்மை என்னன்னு நாங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ தெளிவாக பேச வந்திருக்கோம். இன்னும் நீங்கள் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆதாரத்தையும் காமிச்சாச்சு. ரோஹிணி நீங்களே உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை இங்கே கிறிஷையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கணுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ரோஹிணி தலை குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி நீ பதில் பேசாமல் இருக்கிறத
பார்த்தா இந்த மீனா முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உன்னை நான் எவ்வளோ நம்பிட்டு இருந்தேன். உன்னால தான் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், உன்னால தான் சொத்தெல்லாம் வரப்போகுது, இதை விட பெரிய வீடெல்லாம் கட்டி நம்ம புதுசாக புது வீட்டுக்கு போக போகிறோம்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேனே. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு துணையாக இருப்ப, மனோஜுக்கு நீ நல்லது மட்டும்தான் செய்வேன்னு நினச்சி மீனா முத்துவை எப்போ பார்த்தாலும் உனக்காக அவமானப்படுத்திட்டு இருந்தேன். ஆனால் இப்படி உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேனே. அதுவும் இந்த மீனா முத்துவெல்லாம் உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி சொல்ல வச்சிட்டல, நீ என்னை ஏமாத்திட்ட ரோகிணி அப்படின்னு சொல்லி ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா முத்து முன்னாடி பதில் பேச முடியாமல் கிரிஷ் என்னுடைய பையன்ற உண்மையை ரோகிணி என் வீட்டுக்கே போய் இப்படி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் விஜயா அத்தைக்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே, எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி யோசிக்க மீனாவும் முத்துவும் உண்மை தெரிஞ்சதால ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க.